ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2016 ரிலீஸ் ஆன ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் வேர் டு த ஃபைண்ட் தெம் அப்படிங்கிற படத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களை நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் நல்லா வியூஸ் போகிற வீடியோஸ்ன்னு பார்த்தா ஜாக் ஸ்பேரோ, ரெண்டாவது ஹாரி பாட்டர் தான். ஹாரி பாட்டர் சீரீஸ்க்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ஏன் உங்களை நிறைய பேருக்கு நான் பிடிக்குன்னு சொன்னேன்னா, இது ஹாரி பாட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஆமாங்க, இந்த படம் வந்து ஹாரி பாட்டரோட சீக்குவல் கிடையாது, ப்ரீக்குவல். ப்ரீக்குவல்னால் என்னடான்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக வராது. ஹாரி பாட்டருக்கும் முந்தின கதை எந்த லெவலுக்குன்னா, இங்கே ஹாரி பாட்டர் பிறந்திருக்க மாட்டான், அவரோட அப்பா கூட பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஹாரி பாட்டரோட தாத்தா தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு பின்தங்கிய காலத்தில் நடக்கிற கதை தான். சரி, இந்த படத்தில் அப்படி என்ன கதை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் பேர்லேயே இருக்குல்ல, வித்தியாசமான மிருகங்களை தான் காட்டுவாங்க. நீங்கள் ஏற்கனவே கிரிண்டில் வேர்ல்டுங்கிற ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஹாரி பாட்டரோட 7வது படத்தில் நான் சொல்லியிருப்பேன், இவரை வச்சு தாங்க ஒரு படமே நகர போதுன்ட்டு. அந்த படம் தான் இது. கிரிண்டில் வேர்ல்டு தான் இதில் வில்லன். இவனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது தான் நம்ம எல்லா பாட்டிலையும் பார்க்க போகிறோம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஏகப்பட்ட பேர் ஒருத்தனுக்கு எதிரில் போகிற மாதிரியும், ஒரு செகண்டில் அவங்களாம் சாம்பலாக போய் ஒருத்தனை காட்டுறாங்க. வெள்ளை முடியோட பின்னந்தலையை மட்டும் தான் காட்டுறாங்க. இவன் தான் கிரிண்டில் வேர்ல்டு. அதுக்கு அடுத்த சீன்லேயே நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை காட்டுறாங்க. நியூஸ் தான் போயிட்டு இருக்கு, கிரிண்டில் வேர்ல்டு தப்பிச்சிட்டான், அவனால் மக்கள் எல்லாருமே பயந்துருக்காங்க. ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் வந்து பாதுகாப்பையும் பலப்படுத்தியிருக்காங்க. இப்போ கிரிண்டில் வேர்ல்டு பண்ணுற வேலையால் சாதாரண மக்களுக்கும் நம்மள மாதிரி விசார்ட்ஸ்க்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் வந்துடும். மகிழ்ஸ் நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. மகிழ்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், சாதாரண மனுஷங்களை தான் மகிழ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்க மாயாஜால சங்கத்தில் வந்து சட்டங்களை ரொம்ப கடுமைப்படுத்தியிருக்காங்க. மாய மிருகங்களை வளர்க்குறதும் விற்கிறதும் தடை செஞ்சுருக்காங்க. கிரிண்டில் வேர்ல்டை நினச்சி இந்த உலகமே பயந்துகிட்டு இருக்கு. எங்கே இருக்கிற அந்த கிரிண்டில் வேர்ல்டு இன்னும் எத்தனை பேரை கொல்ல காத்திருக்கா அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பரோட கட்டிங் முடியுது. அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனோட பேரு நியூட். இவன் ஒரு சூட் கேஸ் வச்சிருக்கான். உடனே அதோட லாக் ஓப்பன் ஆனோன்னு, இங்கே பாருங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சூட் கேஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். கப்பலில் அமெரிக்காவுக்கு தான் வந்திருக்கான், இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலாந்தில் தான் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் இருக்குது. அமெரிக்காவில் தனி மேஜிக் சட்டம் சங்கம் இங்கே ஒரு ஸ்கூலே இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே வந்தோடனே செக் பண்ணுவாங்க. உங்களோட சூட் கேஸை திறந்து காட்டுங்க சார்னோடனே ரொம்ப யோசிப்பான். அப்புறம் திறக்கும்போது மகிழ்ஸ் அப்படின்ற லாக்கை மட்டும் செட் பண்ணிட்டு திறப்பான். அதாவது மேஜிக் இல்லாதவங்க திறந்து பார்த்தா அதுக்குள்ளே எதுவுமே தெரியாது, வெறும் துணி பொருட்கள் மட்டும்தான் தெரியும். சரி சார், நீங்கள் போகலான்ற மாதிரி உள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கடுத்து ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே இருக்கிற வீடெல்லாம் உடஞ்சிருக்கு. போலீஸ்காரங்க தான் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடந்துச்சு சார் நம்புது, ஒரு புயல் வந்தது, கண்ணெல்லாம் இருந்துச்சு அந்த புயலுக்கு, அதுதான் வந்து இந்த வீட்டையே உடச்சி நாஸ்தி பண்ணிருச்சு, எப்படி இருந்தாலும் அதை பிடிங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்க யாருமே ஆஃபீஸர்ஸ் கிடையாது, இவங்கெல்லாம் மேஜிக் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான். விசாரணை நடத்தணுன்றதுக்காக போலீஸ் மாதிரி வந்திருப்பாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த வீட்டு மேலே ஏறி போவார். இவரோட பேர் தான் கிரேவ். அவர் அங்கே போய் நின்ன உடனே அந்த கருப்பு கலர் புயல் மறுபடியும் வர மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருக்கிற நிலம் எல்லா இடமும் உடஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த உருவம் பறந்து போகும். அந்த உருவத்தோட விஷனில் அந்த நகரத்தையே காட்டுறாங்க. மொத்தத்தையும் அழிச்சிட்டு போயிடும். அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காமிச்சா அமெரிக்காவுக்கு வந்துட்டு இருப்பான்ல. அமெரிக்காவில் இப்போ தான் டெக்னாலஜிகள்லாம் வளர்ற காலம். அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த கூட்டத்துக்குள்ளே தெரியாமல் போகும்போது ஒரு பொண்ணை அடிச்சிருவா. அந்த பொண்ணோட பேர் தான் கோல்டி. அந்த பொண்ணு இந்த லேடியவே தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த லேடி அப்படி என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா, சூனியக்காரங்க இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்கள நம்ம எதிர்த்து போராடணும், நம்ம தான் அவங்களை அழிக்கணும், யாருமே சூனியக்காரங்களுக்கு துணை போகக்கூடாதுன்ற மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. அதே டைம்ல சூட் கேஸ் தூக்கிட்டு ஒருத்தர் பேங்க்குள்ள வருவாரு. பேங்க்குக்கு வாசல்ல தான் போராட்டம் நடத்துறாங்க போல இருக்கு. பேங்க் டைம் ஆகுது, விடுங்கன்ட்டு போகும்போது ஹீரோட சூட் கேஸ்லேயே தடிக்கி வந்துருவாரு. அவரும் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோட சூட் கேஸ் மாதிரியே வச்சிருப்பாரு. சரி, வட்டாடா தம்பி, தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டு அவர் போயிடுவாரு. அப்போ பேங்கை விட்டு ஒருத்தர் வெளியே வரும்போது அவர் கையில இருக்க காயினை சுண்டி விடுவாரு. அது கீழே விழும். கீழே விழுந்த உடனே நம்ம ஹீரோட சூட் கேஸ்குள்ள ஏதோ ஒன்று கை மட்டும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பிச்சைக்காரர்கிட்ட இருக்கிற காசை ஏதோ ஒன்று எடுக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட சூட்கேஸ்லேருந்து ஒரு மிருகம் தப்பிச்சிருச்சு போல இருக்கு. நிறைய மிருகங்களை வளர்க்குறான் போல இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு பேங்க்ல வந்துருவா. பேங்க்ல வந்தோன்னே நம்ம ஹீரோ எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஓரமாக போய் உட்காருவான். அப்போ ஜேக்கப்ன்றவரும் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோவை பார்த்து எதுக்குடா தம்பி வந்தன்ற மாதிரி கேட்பாரா. உங்களை மாதிரி தான்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்போ என்ன மாதிரியே லோன் வாங்கி பேக்கரி ஆரம்பிக்க போறியா என்ன, ஐயோ உனக்கு லோன் கொடுத்துட்டா எனக்கு தர மாட்டாங்களேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. சரி, அறிமுகம் ஆகலான்ட்டு அவர் கை நீட்டும் போது ஹீரோ அந்த மிருகத்தை பார்த்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுவான். அப்போ ஹீரோ கிட்ட ஒரு முட்டை இருக்கும்ல இருக்கு, அந்த முட்டையை விட்டுட்டு போயிடுவான். டே தம்பி, முட்டையை விட்டுட்டாடான்ற மாதிரி இவர் கத்தி முட்டையை கையில் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த டைமில் பார்த்து உங்களை கூப்பிட்றாங்கன்ற மாதிரி ஜேக்கப்பை கூப்பிட்டோன்னே அவர் அந்த முட்டையை பேக்கெட்டில் போட்டு அவர் உள்ளே போயிடுவார். இது எல்லாத்தையுமே கோல்டிங்கிற பொண்ணு ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. ஹீரோ அந்த மிருகத்தை தேடி பிடிக்க போகலான்னு பார்த்தா ஒரு தடவை அது எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கும். ஜேக்கப் இங்கே பேங்க் மேனேஜர் கிட்ட அவனோட பேக்கரி ஐட்டம் எல்லாத்தையும் காமிச்சு, சார் இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்க, பாட்டி காலத்து முறையில் நான் செய்கிறேன், பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. உடனே அந்த பேங்க் எம்ப்ளாய், இங்கே பாருங்க, நீங்கள் இந்த பேங்க்கில் கடன் வாங்கணும்னா ஏதாவது சொத்து உங்ககிட்ட இருக்கணும்,
அது இல்லைனா உங்களுக்கு லோன் தர முடியாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்பலான்ற மாதிரி விரட்டி அடிச்சிருவாரு. அவரும் கொஞ்சம் கஷ்டத்தோட ஏஞ்சி வெளியே வந்துட்டு இருப்பாரு. ஹீரோ அந்த மிருகத்தை பார்த்துருவான். அந்த மிருகம் வந்து ஒரு ட்ராலியில் உட்காந்து போயிட்டு இருக்கும். லாக்கருக்கு தான் அந்த ட்ராலியில் இருக்க பொருள்லாம் போது போல இருக்கு. அந்த டைமில் ஜேக்கப் ஹீரோவை பார்த்து, டே தம்பி, உன் முட்டை என் கையில் தாண்டா இருக்கு, இந்த முட்டை வேற பொரிய போகுதுன்ற மாதிரி கத்துவார். உடனே ஹீரோ மந்திரக்கோலை எடுத்து ஜேக்கப் அவன் பக்கத்தில் வர வச்சு டெலிபோர்ட் பண்ணிடுவான். கையில் அந்த முட்டையை வாங்கணும்னா அந்த முட்டைக்குள்ளேருந்து அப்படியே ரக்க முளைச்ச டிராகன் மாதிரி ஒன்று வந்து எட்டி பார்க்கும். இதை பார்க்குற ஜேக்கப்க்கு ஒன்றுமே புரியாது. அங்கேருந்து நான் எப்படா இங்கே வந்தேன்னு புலம்பிட்டு இருப்பான். ஹீரோ ஸ்ட்ரைட்டாக சூட் கேஸ்குள்ளே அந்த மிருகத்தை உள்ள வச்சிருவான். அவனுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே பச்சை கலரில் ஒரு மிருகம் கூட இருக்கும். அப்புறம் அந்த பிளாட்டிபஸ் எங்கடா போச்சுன்னு பார்த்தா லாக்கப் ரூமுக்குள்ளே பூந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே மந்திரத்தை போட்டு லாக்கப் திறக்க வச்சுட்டு இருப்பான். அந்த மேனேஜர் பின்னாடி வந்து ஜேக்கப்பை பார்த்துட்டு, ஓ கடன் தரலன்னொன்னே பேங்கே கொள்ளையடிக்க பார்க்குறீங்களான்ட்டு அலாரம் ஆன் பண்ணிடுவார். அவரை உடனே ஹீரோ கல்லா மாற்றி விட்டு அந்த லாக்கரை திறந்துருவான். இதை பார்க்குற ஜேக்கப்க்கு ஒன்றுமே புரியாது. நல்ல மனுஷன் என்னடா பண்ண, சாட்சி விட்டுட்டியன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அந்த மிருகத்தை கண்டுபிடிச்சா அது எல்லா லாக்கரையும் திறந்து எல்லாத்தையும் பதுக்கிட்டு இருக்கும். டோரேமானோட 4 டைமென்ஷன் பாக்கெட் இருக்கு போல இருக்கு, எல்லாத்தையும் அதோட வயிற்றுக்குள்ளே தள்ளிட்டு இருக்கோம். ஹீரோ அதை பிடிச்சி ஒரு கவுத்துட்டு உலுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ கொட்டம் தெரியுமா? அதே டைமில் செக்யூரிட்டிஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோ உடனே ஜேக்கப்பை பிடிச்சி டெலிபோர்ட் பண்ணிட்டு வெளியே வந்துருவான். இவங்க 2 பேரும் வெளியே வரது வந்து அந்த கோல்டி பொண்ணுன்னு பார்த்துருவா. ஹீரோ உடனே அந்த மிருகத்தை சூட் கேஸ்குள்ளே வச்சுட்டு, பார்க்கக்கூடாத பார்த்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் மறந்துடுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு மந்திரக்கோலை எடுப்பான். உடனே ஒரு சூட் கேஸ் எடுத்து ஹீரோட மூஞ்சிலே அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவாரு. சரின்ட்டு ஹீரோ முகத்தை தொடச்சிக்கிட்டு அவர்கிட்ட போகணுமே நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரில் அந்த கோல்டி பொண்ணு வந்து ஹீரோவை பிடிச்சி டெலிபோர்ட் பண்ணிட்டு போயிடுவா. இவ்வளோ மேஜிக் பண்ணுவா போல இருக்கு. என்னடா பண்ணியிருக்க, எங்கேருந்து வந்திருக்க நீ? உன் பொட்டிக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு, அதை வெளியே விட்டுருக்க. அமெரிக்கா மேஜிக் சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? மிருகங்களை இந்த மாதிரி வளர்க்கவோ இல்லை நீ விற்கவோ கூடாது. சட்டத்தை நீ மீறி இருக்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அந்த நோ மேஜிக் கூட நீ என்ன பண்ணன்ற மாதிரி கேட்பா. நோ மேஜிக்கா? அவர் யாருன்னு நம்புது. நோ மேஜிக்கடா, மேஜிக் பண்ண தெரியாத சாதாரண மனுஷங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கத்துவா. ஓ அவரை நாங்கள் மகிழ்ஸ்ன்னு சொல்லுவோன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சரி அவரோட ஞாபகங்கள் அழிச்சிட்டேன்ற மாதிரி இவ கேட்டா ஹீரோ இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவான். நீ எல்லா சட்டத்தையும் மீறிட்ட, ஒழுங்கா என் கூட நடனோன்னே, நீங்கள் விசாரணை அதிகாரியா, நீங்கள் என்ன தண்டிக்க போறீங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். ஹீரோ பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு இருப்பா. இவ்வளோ ஹீரோனின்னு இங்கேருந்து கூப்பிட்டுக்கலாம். அவள் ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துக்குள்ளே கூப்பிட்டு போனால் அங்கே எல்லாருமே மேஜிக் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு உயர் அதிகாரி கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இருப்பா. அந்த டைமில் அந்த உயர் அதிகாரி வந்து கிரேவ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவங்க தான் இந்த நாட்டோட மேஜிக் மினிஸ்ட்ரியோட ஹெட்டாக இருப்பாங்க போல இருக்கு. இந்த தாக்குதல் கிரிண்டில் வேர்ல்டோட தாக்குதலான்ட்டு சந்தேகப்படுறாங்க மக்கள்ன்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட கிரேவ், கிடையவே கிடையாது, நான் அந்த இடத்துல தானே இருந்தேன், அங்கே எப்படி தெரியுமா தர உடஞ்சுது, அது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு மிருகம் தான், அதுக்கும் கிரிண்டில் வேர்ல்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு உள்ள கூப்பிட்டு வருவா. இதை பார்த்தோம்னா அந்த சீஃப் லேடி, உன்னை என்ன சொல்லியிருக்கேன், நீ இப்போ விசாரணை குழுவில் இல்லை, நீ எதுக்கு இவனை பிடிச்சிட்டு வந்த, வெளியே கூப்பிட்டு போன்ற மாதிரி இந்த லேடி கத்துவாங்க. இல்லை மேடம்ன்ற மாதிரி ஹீரோன் ஏதோ சொல்ல வருவா. உன்னை வெளியே போன்றதை மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு கிளம்பி போயிடுவாங்க. அடுத்து ஹீரோ வந்து லெட்டர்லாம் டைப் பண்ணுற ஒரு இடத்தாண்ட கூப்பிட்டு வந்துட்டு, நீ என்ன தாண்டா வேலை பார்க்குறேன்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. நான் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன் மிருகங்களை பற்றின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். எப்படி அந்த மிருகங்களை கொல்றதை பற்றியான்ற மாதிரி இவ கேட்பா. இல்லை, அந்த மிருகங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை வளர்க்கலாம், அது ஆபத்து இல்லாத மிருகங்கள் தான்றதை புரிய வைக்கதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமில் ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோனியை பிடிச்சி கத்திட்டு இருப்பான். நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் பார்க்குற, அந்த லேடியை தானே நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அவங்க மாயாஜலத்துக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு அங்கே போற, உன்னை தான் அந்த வேலையை விட்டு தூக்கியாச்சுல்ல. அந்த டைம்ல அங்கே கிரேவ் வந்துருவாரு. சரி இவன் யாருன்ற மாதிரி ஹீரோ பத்தி கேட்டோன்னே, இவனோட சூட்கேஸ்ல ஒரு மாயாஜல மிருகம் இருக்கு சார் அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. சரி சூட்கேஸை தரங்க பார்த்துக்கலான்ற மாதிரி கிரேவ் கேட்பாரு. சரின்னு சூட்கேஸ் அப்படி பார்த்துக்கிட்டு திறப்பாங்க. ஹீரோவும் பயந்துக்கிட்டே பக்கத்தில் போய் பார்த்தா ஃபுல்லாக பேக்கரி ஐட்டமாக இருக்கும். ஹீரோட முகத்தை பார்க்கணுமே, அப்படியே திரும்பி பார்ப்பான் அந்த பொண்ணை. என்ன ஆச்சுன்னா ஜேக்கப் தான் அந்த சூட்கேஸை மாற்றி கொண்டு போயிட்டு இருக்கா. அவனோட வீட்டுக்கு போயிட்டு பேக்கரி ஆரம்பிக்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே அப்படின்ட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சூட்கேஸ் தான் தானாகவே திறக்குமே, லாக் ஓப்பன் ஆகும். என்ன சூட்கேஸ் திறக்குதுன்னு ஒத்து பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு மிருகம் இவங்கிட்ட வரும். அப்படியே கையில் பிடிச்சிருவான். இன்னொரு மிருகம் கண்ணுக்கே தெரியாதது தப்பிச்சு ஜன்னல் வழியாக வெளியே போயிடும். ஜேக்கப் கையில் பிடிச்ச மிருகம் வந்து அவனோட கழுத்தை வேற பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த வீடே ஒரு வழி ஆயிடுச்சுன்னா பாருங்களேன். அதுக்கு அடுத்த சீன்லேயே ஒரு வீட்டை கட்டுறாங்க. அந்த போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களே லேடி, அவங்களோட வீடு தான் போல இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு விளையாடிக்கிட்டே இருப்பா. ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு பெல் அடிச்சோடனே வெளியே இருக்கிற நிறைய சின்ன பசங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. நல்லபடியாக சாப்பிடுங்க சின்ன பசங்களான்ட்டு அந்த லேடி தான் எல்லா பசங்களுக்கும் சாப்பாடு போட்டுன்னு இருப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தனும் இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பான். இவனை வந்து நம்ம ஃப்ளாஷ் படத்தில் பார்த்துருக்கலாம், அதனால இவனை ஃப்ளாஷ்ன்னே கூப்பிட்டுக்கலாம். இந்த சீனில் நம்ம ஹீரோ காமிச்சா அவனோட பொட்டிலேருந்து ஒரு பூச்சி கூட தப்பிச்சிருக்கு போல இருக்கு. அது பறந்து ஹீரோ கிட்ட வந்தோன்னே ஹீரோ புரிஞ்சுப்பான் என்னவோ நடந்திருக்குன்னு. வீடு எப்படி இடிஞ்சுது, ஏதாவது பூகம்பம் வந்துச்சான்னு போலீஸ்கார் கேட்டுன்னு இருப்பாரு. இல்லை நான் ஒரு மிருகத்தை பார்த்தேன்ற மாதிரி ஒரு ஆள் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ அவன் மேலே ஒரு மேஜிக் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. இல்லை இங்கே பூகம்பம் தான் நடந்துச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ கொஞ்சம் கூட நிற்காம அந்த வீட்டை நோக்கி உள்ளே போயிட்டே இருப்பான். இதை ஹீரோ நீ பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் தெரியுதுன்னு அவளை பின்னாடி வந்துட்டு இருப்பா. ஹீரோ வேகமாக வீட்டுக்குள்ளே போனால அந்த வீட்டையும் ஹீரோ சரி பண்ணிட்டு அவனோட சூட்கேஸை திறந்து பார்த்துட்டு இருப்பான். ஹீரோனையும் பின்னாடியே வந்துட்டு
என்னாச்சு உன் சூட்கேஸ் திறந்துருச்சா என்ன, மறுபடியும் அந்த மிருகம் தப்பிச்சிருச்சான்ற மாதிரி கேட்பா. ஆமா தப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சரி இவருக்கு என்ன ஆச்சுன்ட்டு அவரை போய் தூக்கி பார்த்தா அவர் கழுத்துல தான் அந்த மிருகம் கடிச்சிருக்கும்ல, ஒருவேளை தப்பிச்சு போன அந்த மிருகம் தான் கடிச்சிருச்சு போல இருக்குன்னு ஹீரோனை பேசிட்டு இருப்பா. உடனே அவர் பக்கத்துல இருந்து இவரை கடிச்ச உண்மையான மிருகம் வரும். ஹீரோ அதை பிடிச்சி சூட்கேஸ்குள்ள போட்டிருப்பானா, இன்னும் அந்த பொட்டிக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரியலேன்ட்டு அந்த பொண்ணு கத்திட்டு இருப்பா. உடனே ஹீரோ மந்திரக்குள்ள எடுத்து அவனை மறக்கடிக்க வைக்கலான்னு பாப்பான். அவ குறுக்க வந்து இப்ப தடுப்பா. இப்போ இவனை மறக்க வைக்க கூடாது, நமக்கு ஒரு சாட்சி தேவை, இவனை நான் பாதுகாப்பா கொண்டு போனோம், உன் பிரச்சனை தான் என்ன, முதல்ல மறக்கடிக்கணும்னு இப்ப வேணான்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பான். இங்க பாரு, அமெரிக்காவோட சட்டம் உனக்கு தெரியுமான்ற மாதிரி இவ கேட்பாளா. தெரியும், ஆனா இங்கிலாந்துல எங்களோட சட்டம் வந்து ரொம்பவே வளர்ந்துருச்சு, உங்களோட சட்டம் தான் பின்தங்கி இருக்கு. மேஜிக் பண்றவங்க மகிள்ஸ் கூட பேசக்கூடாது, விரும்பக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கூடாது, அவங்க கூட பழக கூட கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சிருக்கீங்க, ரொம்ப கேவலமான சட்டம், நாங்க முன்னேறிட்டோன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பா. சரி வாங்க இவர் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டின்னு போனோன்ட்டு ஹீரோனி தான் 3 பேரும் டெலிபோர்ட் பண்ணி கூட்டின்னு போயிடுவா. அப்புறம் தப்பிச்சு போன அந்த பிளாட்டிபஸ் பார்த்தா அந்த போட்டோக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் மாயமா இருக்கிற மிருகம் பார்த்தா அங்கே குழந்தைகிட்ட இருக்கிற சாக்லேட்லாம் பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு வேற இடத்த நோக்கி அந்த மிருகம் தப்பிச்சு போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி எத்தனை மிருகம் அவனோட சூட்கேஸ்ல இருந்து தப்பிச்சு போயிருக்குன்னு தெரியல. அதுக்கு அடுத்த சீன்ல பெரிய ஆஃபீஸை கட்டுறாங்க, நியூஸ் பேப்பரோட ஆஃபீஸ் போல இருக்கு. அந்த ப்ரொட்டஸ்ட் பண்றாங்களே லேடி, அவங்கள தான் அந்த ஆஃபீஸோட ஓனர் கூப்பிட்டு வருவான். கிட்டத்தட்ட ஓனரோட 2வது பையன் தான் இவன். என் கூடயே வாங்க, சுட சுட செய்திகளை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அவனோட அப்பா மீட்டிங் போட்டுன்னு இருப்பாரு. அந்த இடத்துக்குள்ளேயே வந்துட்டு, அப்பா நான் உங்ககிட்ட உண்மையான விஷயத்த பேசி ஆகணும், நம்ம நியூஸ் பேப்பருக்குள்ள போடுறதுக்கு ஏகப்பட்ட தகவல் நம்ம கிடைச்சிருக்கு, சூனியக்காரங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இங்க பாத்தீங்களா இந்த தரம் இப்படி தானா பிளந்திருக்கு, அதுக்கு காரணமே சூனியக்காரங்கன்ற மாதிரி இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அந்த லேடியும் உள்ள வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா இதை பாக்குற அவங்க அப்பா கொஞ்சம் கூட நம்ப மாட்டாரு. போய் உன்னோட வேலையை பாக்குறியா, அறிவு கிட்டத்தனமா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி எல்லாருமே சேர்த்து வச்சு திட்டுவாரு. இவங்க எல்லாருமே திட்டுற இடத்துல தான் அந்த சின்ன பொண்ணு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. சரி வாங்க போலான்ட்டு அந்த லேடி அவர்கிட்ட பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே போகும்போது ஃபிளாஷ் கையில் இருக்கிற ஒரே ஒரு நோட்டீஸ் பேப்பர் மட்டும் விழுந்துரும் போல இருக்கு. அந்த பணக்காரனோட பையன் ஒரு நிமிஷம் இருந்துட்டு பையன் அந்த பேப்பரை எடுத்து கொடுப்பான். நீங்கெல்லாம் கேவலமான குப்பைங்கடா, இந்த இடத்துக்குள்ளெல்லாம் உங்களுக்கு வர தகுதியே இல்லை, ஒழுங்கா போங்கடான்ற மாதிரி திமிரா பேசுவான். இதை கேட்டு ரொம்ப வருத்தமாக ஃப்ளாஷ் போயிட்டு இருப்பான். அந்த குழந்தை தான் கையை பிடிச்சி அறதெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த குழந்தை கூட இதெல்லாம் கேட்டு ரொம்ப கோவம் வருது போல இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள கூப்பிட்டு போயிருப்பா. அங்கே யாருக்கான்னு பார்த்தா ஹீரோனியோட தங்கச்சி தான் இருக்கா போல இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தோன்னா நம்ம ஜேக்கப் வாயை பொழந்துருவான், எவ்வளோ அழகான பொண்ணுன்ட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருப்பான். அந்த பொண்ணு மேஜிக் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், நீங்க பேக்கரி ஐட்டம்லாம் ரொம்ப சூப்பரா செய்வீங்க போல இருக்குன்னு அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருப்பா. இதை பார்க்குற ஹீரோக்கும் ஒன்றும் புரியாது. நீங்க மனசை படிப்பீங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். ஆமா அது என்னோட மேஜிக் திறமையில ஒண்ணுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. கரெக்டா சொன்னோம்னா இந்த பொண்ணால யாரோட மனசை வேணா படிச்சு அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். அப்புறம் சாப்பாடை ரெடி பண்ணிட்டு வாங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னொன்னே அந்த ஜேக்கப் வாயை பழந்துட்டு உட்காந்துருவான். அந்த பொண்ணை பார்த்தே ரசிச்சிட்டு இருப்பான். ஹீரோ மட்டும் பரவாயில்ல வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோனியும் இதுல ஒன்றும் விஷம் இல்லை, கம்முன்னு வந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி மிரட்டுவா. அடுத்த சீன்ல ஃபிளாஷை கட்டுறாங்க, எல்லாருக்குமே நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பான். அந்த இடத்துல அந்த கிரேவ் வந்து நிற்பாரு. கிரேவை பார்த்தோன்னா கூட போய் நின்றுவான். இங்க பாரு, அந்த குழந்தைய கண்டுபிடிச்சா இல்லையா, உங்களோட கூட்டத்துல தான் அந்த குழந்தை இருக்கு, முக்கியமா உன்னோட அம்மா தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க, அந்த குழந்தைக்குள்ள அபாரமான சக்தி இருக்கு, அதை நீ எனக்காக கண்டுபிடிச்சா மட்டும் போதும், கண்டிப்பா அந்த குழந்தை 10 வயசுக்குள்ளதான் இருக்கும், அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லை, நீ அது யாருன்னு மட்டும் எனக்கு சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னே ஃபிளாஷும் அது யாருன்னு சொன்னா எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னொன்னே, நீ மாயாஜல குடும்பத்துலேருந்து பிறந்து வந்தவன்டா, உனக்கு நான் மாயாஜல வித்தைகளை கற்றுக் கொடுத்து என் கூடயே கூப்பிட்டு போயிடுவேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் சரின்ற மாதிரி ஃபிளாஷ் சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஜேக்கப்க்கும் ஹீரோனியோட தங்கச்சிக்கும் பயங்கர செட்டு போல இருக்கு. இவங்க 2 பேரும் ஜாலியாக வலிஞ்சு பேசிட்டு இருப்பாங்க. முக்கியமாக அந்த பொண்ணு தான் இவன் மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கு முன்னாடியே, ஓ என் அப்பா அம்மாவை கேட்க போறீங்களா, என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு நோய் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஓ எங்களுக்கு வேற யார் தோணன்னு கேட்குறீங்களா, எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் தான் தோணுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரி ஒன்றொன்னா விடாமல் சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் சொல்லி ஒழிஞ்சு பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களான்ற மாதிரி ஹீரோனி சொன்னோன்னே கம்முன்னு ஆயிடுவாங்க. சரி நான் போய் தூங்கணும், நாளைக்கு காலைல சீக்கிரமா எஞ்சி அந்த மிருகத்தை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஹீரோனியும் சரி ஓகே தூங்க போங்கன்ட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் இவங்க தூங்கிட்டு இருக்கிற இடத்தாண்ட ஹாட் காஃபிலாம் எடுத்துட்டு வந்து, இந்தாங்க காஃபி குடிங்க, இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி ஜேக்கப் சொல்லுவான். வெளியே அந்த பொண்ணு நின்று ஜேக்கப்பே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். என்ன குடும்பம்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஜேக்கப் சந்தோஷமா இருப்பான். அந்த கதவு மூணோன்னு ஹீரோ சூட்கேஸை திறந்து சூட்கேஸ்குள்ள போவான். தம்பி எங்கடா போறன்ற மாதிரி பதறிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து ஜேக்கப் உடனே ஹீரோ கையை மட்டும் காமிச்சு உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கையாட்டுவான். சரி ஓகே உள்ள போலான்ட்டு சூட்கேஸ்குள்ள கஷ்டப்பட்டு உள்ள போவான். உள்ள போனோன்னு ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த மிருகம் கடிச்சிருக்குல்ல, அதோடைய ஆபத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்ற மாதிரி மருந்து செஞ்சு இதை குடிங்க, இது குடிச்சா மட்டும் போதுன்ற மாதிரி ஹீரோ மருந்து செஞ்சு கொடுப்பான். அப்புறம் ஒரு பழம் இருக்கும், அதுலேருந்து லிக்விட் மாதிரி ஏதோ ப்ளூ கலர்ல எடுத்துட்டு இருப்பான். என்னதரா இதுன்னும் போது, இது மறக்க வைக்கிற திரவம், இது கிடைக்கிறது ரொம்ப ராரு, இது மூலமா மக்களோட கெட்ட நினைவுகளை கூட ஈஸியா அழிக்க முடியும். அதுவும் எது மூலமா எடுத்திருப்பானா, ஒரு மிருகத்துக்குள்ள இருந்து தான் எடுத்திருப்பான். அந்த மிருகத்தை கையிலேயே தான் வச்சிருப்பான். கிட்டத்தட்ட அது ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கும், அதை விட்டா பெரிய மிருகமாவே மாறி வரும். ஜேக்கப் அதை பார்த்து மிரண்டுருவான்.
எப்படா இதெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன்னு நம்புது. இல்ல, இதுங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப அற்புதமான உயிரினங்கள், என் கூடயே வாங்கன்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்டு போவான். அங்கே போனோடனே வானத்துல இருந்து பெரிய கழுகு ஒன்று பறந்து வருவாங்க. இதுக்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன். இதுக்கு நல்லது செய்கிறது தான் என்னோட வேலை. இதை கொண்டு போய் இதோட ஊர்லேயே விட்டுறணும். இதோட இனத்திலேயே இது ஒன்று தான் கடைசி. இதை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க நிறைய பேர். அதுக்காக தான் நான் அமெரிக்காக்கே வந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த மிருகத்தை கொஞ்சிக்கிட்டு இருப்பான் ஹீரோ. சரி வாங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லா மிருகங்களுக்கும் சாப்பாடு தரணும் போல இருக்கு. அப்படியே அவனோட பொட்டிக்குள்ளே ஒரு உலகமே இருக்குங்க. இதை பார்க்குற ஜேக்கப்க்கு ஒன்றுமே புரியாது. இது கனவா நம்புது கிடையாது. லயன்ஸை பார்க்கலாமா அப்படின்ட்டு சிங்கங்களை வர வைப்பான். அந்த சிங்கம் கிட்டத்தட்ட மாடு மாதிரியா இருக்கும், சிங்கம் மாதிரியா இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கும், அப்புறம் குட்டிங்களும் இருக்கும். நிறைய குட்டிங்களும் இருக்கு போல இருக்குன்ட்டு ஜேக்கப் சந்தோஷப்பட்டு இருப்பான். அந்த மிருகங்களையும் கொஞ்சுவான். அதுக்கு அடுத்த மிருகங்களை பார்க்கலான்னு கூப்பிடுவான். அந்த இடத்துல இயற்கை மாறி மாறி இருக்கும். ஹீரோட சட்டையில பச்சை கலர்ல ஒரு பூச்சி இருக்கும்ல, அதை மரத்துக்குள்ள விட போவான். அந்த பூச்சி போவே போகாது. இங்க பாரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை திட்ட மாட்டாங்க போனோடனே. அப்பவும் ஹீரோ கையிலேயே ஏறி வரும். இவன் என் கூட தான் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருப்பான், ரொம்ப பாசக்கார பையன். இவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் கோவம், ஏன்னா இவனை மட்டும் நான் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கேன்னு இவன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இவன் மேலே கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ மறுபடியும் தூக்கிட்டு போயிடுவான் அவனை பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சு. சரி, இதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பாம்பு மாதிரி இருக்கும் தெரியுமா, ரக்க டிராகன் மாதிரி, அதை காட்டுவான். இது என்ன ஞாபகம் இருக்கா, பேங்க்ல இருக்கும்போது உங்க கையில புரிஞ்சுதே, அதுதான் இது அப்படின்ற மாதிரி ஹீரோ கையில தருவான். இதெல்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கு. இது கனவு மட்டும் இல்லைன்ட்டு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்ட்டு ஜேக்கப் சந்தோஷப்பட்டு இருப்பான். இந்த மாதிரி ஏகப்பட்ட மிருகங்களை காட்டுவாங்க. ஜேக்கப் கிட்ட சாப்பாடு கொடுத்து மிருகங்களுக்கு போடுங்கன்னொன்னே ஜேக்கப் எல்லா மிருகங்களுக்கும் போட்டு இருப்பான். அப்போ ஸ்னோ மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒன்று கருப்பு பந்து மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமா ஜேக்கப் பார்த்து அதோட வசியத்துக்குள்ள மாட்டின மாதிரி அதுக்கு பக்கத்துல போயிட்டு இருப்பான். ஹீரோ பக்கத்துல அதை தொடாதீங்கன்ற மாதிரி கத்துவான். பயந்துருவான் கொஞ்ச நேரத்துல. இது என்ன இவ்வளவு கொடூரமா இருக்குன்ற மாதிரி ஜேக்கப் கேட்பான். இது ஒரு மரண சூழல், இது பக்கத்துல எப்பவுமே போகாதீங்க, இது ரொம்ப ஆபத்தானது. நான் இன்னொரு முக்கியமான வேலை பண்ணி ஆகணும். தப்பிச்சு போன எல்லா மிருகங்களையும் கண்டுபிடிக்கணும், அதுங்களுக்கு ஆபத்து இருக்கு. இப்ப நம்ம தேட வேண்டிய மிருகம் பசுமையான இடத்துக்குள்ளதான் இருக்கும். உங்களோட ஊர்ல எது பசுமையான இடம், அங்கே போனா அந்த மிருகத்தை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டவனே ஜேக்கப், அப்போனா நம்ம ஜூக்கு தான் போனோம், சென்ட்ரல் பார்க், அங்கே போனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எனக்கு நீங்க உதவி பண்ணுவீங்களா, என் கூட வரீங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். சரி ஓகே, நான் உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒத்துப்பான். அடுத்து ஃபிளாஷை காமிச்சா கிரேவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த லேடி எதுக்குப்பா இவ்வளோ நேரம்ன்ற மாதிரி கோவப்படுவாங்க. நான் நம்மளுடைய மீட்டிங் நடக்க வேண்டிய அடுத்த போய் பார்த்துட்டு வந்தேன், அங்கே பாதுகாப்புலாம் எப்படி இருக்குன்ற மாதிரி இவன் சொல்லுவான். இருந்தாலும் நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டியே, இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவன் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அவனோட இடுப்பில் இருக்கிற பெல்ட்டை கட்டி கொடுப்பான். பெல்ட்டை வாங்கிட்டு ரூம்குள்ளே போவாங்க. அவனும் பின்னாடியே போயிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த சின்ன பொண்ணு பார்த்து வருத்தப்பட்டு இருப்பா. அடுத்த சீன்லேயே ஹீரோவையும் ஜேக்கப்பையும் காட்டுறாங்க. எப்படியாவது பேக்கரி ஆரம்பிச்சு நான் இந்த வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ராணுவத்துலலாம் வேலை பார்த்துருக்குன்ற மாதிரி ஜேக்கப் சொல்லுவாரு. அப்போ நீங்க போருக்குலாம் போயிருக்கீங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்பா. எல்லாருமே தான் போயிருப்பாங்க, ஏன் நீ கூட போயிருப்பியே. அதாவது போர்க்காலத்துல நாட்டில் மக்கள் பத்தலைன்னா சராசரி மக்களை கூட போருக்கு இழுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஜேக்கப் சொல்லுவான். இதை கேட்டோன்னே ஹீரோ, நான் போருக்கலாம் போல, அந்த டைம்ல ஒரு டிராகனை பத்தி தான் நான் ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அவன் எந்த டிராகனோட பேரை சொல்றான்னு தெரியுங்களா, அதாவது பெல்லாட்ரிக்ஸோட வால்ட்டை கண்ணு தெரியாத ஒரு டிராகன் பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கோம் தெரியுமா, வெள்ளை டிராகன். ஹாரி பாட்டர்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த டிராகனை பத்தி தான் நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த மாதிரி இவங்க பேசிட்டே போகும்போது கார்ல இருக்கிற ஒரு கோல்டன் கலர் மட்டும் உடஞ்சிருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். நகை கடையாண்ட பார்த்தா அப்படியே பொம்மை மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஹீரோ இதை பார்த்தோன்னே இங்கே தான் இருக்கிறியா அப்படின்ட்டு கண்ணாடியை உடச்சிட்டு உள்ள போய் தேடிட்டு இருப்பான். இதை பார்க்குற ஜேக்கப்புக்கு தான் ஒண்ணுமே புரியாது. டே, நீ நகை கடைக்குள்ள இருக்கடா, இங்க போய் நைட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் திருன்னு எல்லா இடத்தையும் பார்த்து முழிச்சிட்டு இருப்பான். ஹீரோ வேகமா அதை எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சிருவான். ஒரு வழியா அதை பிடிச்சிடலான்னு பிடிக்கும் போது ஒரு கண்ணாடி மேல இடிச்சுப்பான். அந்த கண்ணாடி பார்த்தா உடச்சிட்டு 2 பேரும் வெளியே வந்துருவாங்க. அந்த மிருகம் ஓடும் பாருங்களேன். உடனே ஹீரோ என்கிட்ட வாண்டு ஒரு மந்திரத்தை போடுவான். அந்த மிருகம் பறந்து வரும்போது அதோட உடம்புல இருக்கிற எல்லா செயினுமே பறந்து வெளியே வரும். அப்படியே ஸ்லோ மோஷன்ல வரும். எல்லா செயினுமே இந்த ஜேக்கப் மேலேயே ஹீரோ மேலேயே ஒட்டிக்கும். அந்த மிருகத்தையும் ஒரு வழியாக பிடிச்சிருவாங்க. இப்போ நகை கடையை கொள்ளையடிச்சிருக்காங்க, சின்ன விஷயமா, 10வது குறைக்கு எல்லா நகையும் இவங்களோட மேலே தான் இருக்கும். எல்லா போலீஸ்காரங்களும் மிரட்டிட்டு இருப்பாங்க. ஜேக்கப் பண்ணிட்டோம், அந்த பக்கம் பாருங்க சார் அப்படின்ற மாதிரி கை கட்டுவான். எல்லா போலீஸ்காரங்களும் திரும்பி பார்த்தா ஒரு சிங்கம் வந்திருக்கும். உங்களோட ஊருக்குள்ளேயும் நிறைய மிருகங்கள் இருக்கு போல இருக்கே, இப்போதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டி எடுத்துக்கிட்டே டெலிபோர்ட் ஆகிட்டு 2 பேரும் போயிடுவாங்க. போலீஸ்காரங்களுக்கு தான் ஒன்றுமே புரியாது. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹாஸ்டேஜ்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கோம். இங்கே என்ன நடக்குதுன்னும் போது ஜூலேருந்து எல்லா மிருகங்களும் தப்பிச்சு போயிட்டு இருக்கடா, ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு பண்ண தெரியுதுன்னு ஜேக்கப் சொல்லுவா. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த மிருகம் அங்கே தான் இருக்கும் போல இருக்கு, இந்தாங்க இந்த ஹெல்மெட்டை போட்டுங்க, இல்லைனா உங்க மண்டை நொறுங்கிடும் அப்படின்ட்டு ஹெல்மெட்டை போட்டுன்னு கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் 2 பொண்ணுங்களுக்கு டவுட் பார்த்தா பெட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள நான் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி அவனோண்டு ஹீரோனி அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அப்புறம் இங்கே ஜூவை பார்த்தா செவரே ரணகலமா இருக்கும். சரி, இப்போ உள்ளே போய் நான் பண்ணுற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அதை ஹீரோ கையில் தைச்சிப்பான். என்ன நம்புது, அது ஒரு காண்டாமி இருக்கும். இப்போ அதுக்கு துணை தேவைப்படுது. கிட்டத்தட்ட அது இனப்பெருக்க காலகட்டத்தில் தான் இருக்குது.
நான் எப்படி இருந்தாலும் அதை உள்ளே பிடிச்சி போட்டுறேன், இந்த மருந்தை மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுருங்கன்ட்டு அந்த வாசனை திரவத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஹீரோ உள்ளே போயிடுவான். அந்த மிருகமும் ஹீரோவை பார்த்தோன்னே கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கும். இவனும் அந்த வாசனையை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வசியம் மாதிரி ஆகிட்டு ஹீரோட சொல் பேச்செல்லாம் கேட்டுன்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஹீரோ அது கூட டான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை உருளை வைப்பான். பொட்டியை ஒட்டினா மட்டும் போதும் போல இருக்குது, அது பொட்டிக்குள்ளே வந்துடும். அது கரெக்டாக அப்படி படுத்து உருளும் போது ஜேக்கப் அந்த லிக்விடை ஓப்பன் பண்ணி தேவையெல்லாம் மோந்து பார்த்துருவான். அவன் மேலே அந்த லிக்விட் போயிடும். அந்த லிக்விடோட வாசனை ஆணோட வாசனை போல இருக்குது. அதை கேட்டோன்னே அந்த காண்டாமிருகம் திரும்புறதை விட்டு இந்த பக்கம் திரும்பி வந்துடும். இதை பார்த்தோன்னே ஹீரோ ஓடி இருக்க ஜேக்கப் அப்படின்ற மாதிரி கத்துவான். வேகமாக ஓடி வரும். ஐயோ போச்சுரா எல்லாமேட்டு அவன் வேகமாக ஓடிட்டு இருப்பான். ஐஸில் அந்த மிருகமாக சறுக்கிக்கிட்டே நம்ம ஜேக்கப்பை நோக்கி வந்துட்டு இருக்கோம். ஹீரோ கரெக்டாக டெலிபுட் ஆகி அவன்கிட்ட இருக்கிற சூட்கேஸ்குள்ளே அதை அடைப்பான். கிட்டத்தட்ட அவனை தொற்றுருக்கோம். அந்த மிருகம் ஜஸ்ட் மிஸ்ஸில் மறைஞ்சிரும். ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு, எப்படி ஜேக்கப் சார், உங்களை நான் காப்பாற்றிட்டேன் நான் நம்புது. ஜேக்கப் சார்லாம் வேணாம், நீ என்ன ஜேக்கப்னே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. சரி வாங்க போகலான்ட்டு இவங்க 2 பேரும் நடந்து போகும்போது, சரி பொட்டிக்குள்ளே வேறு யாரெல்லாம் மிஸ் ஆயிருக்கான்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பொட்டிக்குள்ளே ஹீரோ போவாங்க. அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஹீரோ நீ இது எல்லாத்தையுமே பிரிட்ஜுக்கு மேலே இருந்து பார்த்து அவள் கீழே இறங்கி பொட்டியை லாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவா. அடுத்து அந்த பெரிய நியூஸ் கம்பெனியோட ஓனர் வந்து ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. அந்த நகரத்தையே அழிச்சு தெரியுமா, அந்த மிருகம் தான் அந்த பக்கமாக பறந்து போயிட்டு இருக்கு. இதை பார்க்குற ஹீரோனி கொஞ்ச நேரத்தில் மிரண்டுருவா. அந்த மிருகம் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுதுன்னு பார்த்தா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்குள்ள வந்து அந்த பெரிய பிஸ்னஸ் மேனோட மூத்த பையன் அவனை தூக்கி அப்படியே அந்தரத்தில் நிறுத்தி அவனை கொன்னு கீழே போட்டுறாங்க. இது எல்லாத்தையும் பணக்காரனோட 2வது பையன் பார்த்துட்டு, எல்லாத்துக்கும் அந்த சூனியக்காரங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். அப்பங்காரனும் இதை பார்த்துட்டு அவங்களாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோனி ஸ்ட்ரைட்டாக அந்த மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரிக்குள்ளே தான் வந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாருமே மீட்டிங் தான் நடத்திட்டு இருப்பாங்க. என்ன ஒரு மனுஷன் செத்துருக்கான், அதுவும் மேஜிக் மூலமாக, இவங்க எல்லாரையுமே பாதிக்கலாம். அது இதுக்கு யார் காரணம் என்ன காரணம் தெரியலன்னு மீட்டிங் போட்டுனே இருக்கும்போது ஹீரோனி உள்ளே வந்துருவா. இப்போ ஏற்பட்ட மீட்டிங்கே நீ டிஸ்டர்ப் பண்ணியிருக்க, அது முக்கியமான விஷயமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம், இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு மேஜிக் செய்கிறவன் வந்தான். அவனோட பொட்டிக்குள்ளே ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்குது, ஒரு சில மிருகங்கள் தப்பிச்சோம் போயிருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டோம்னா எல்லாருமே பயந்துருவாங்க. அப்போ ஏதோ ஒரு மிருகம் தான் அந்த மனுஷனை கொண்டு இருக்கு. அவன் எங்கே இருக்கான்ற மாதிரி அந்த லேடி கேட்பாங்க. சூட்கேஸ்குள்ளே தான் இருக்கா மேடம் அப்படின்ட்டு சூட்கேஸோட லாக்க மேடம் திறந்து கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. ஹீரோ கொஞ்ச நேரத்தில் சூட்கேஸை திறந்துட்டு வெளியே வருவான். எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோவை தான். ஹீரோவும் வருவான், ஜேக்கப்பும் வருவான். ஜேக்கப் மேஜிக் இல்லாதவன்ட்டு எல்லாருமே பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோவையும் அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களா, உங்களோட அண்ணன் கூட பெரிய ஆளாச்சே, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்ற மாதிரி துருவி எல்லாரும் கேள்வி கேட்டுன்னு இருப்பாங்க. அப்புறம் மேஜிக்கோட சீஃப் லேடி, இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், உங்களோட சூட்கேஸில் இருக்கிற மிருகத்து மூலமாக தான் ஒரு மனுஷன் செத்துருக்கான்ற மாதிரி கத்துவாங்க. பத்தாவது குறைக்கு ஹீரோனையும் பிடிச்சி கத்துவாங்க, நீ இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ட்டு. என் பொட்டியில் இருக்கிற எந்த மிருகங்களும் கொல்ற அளவுக்கு மோசமானது கிடையாது. இந்த அடையாளத்தை பார்த்தாலே தெரியலையா இந்த மனுஷன் எப்படி செத்துருக்காண்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் மரண சூழல் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். என்ன சாத்தியமே இல்லை, அப்படி ஒரு உயிரினம் இல்ல, எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு, புராணங்கள்ல தான் அப்படி இருந்துச்சுன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. சரி, உங்க பொட்டியில இருக்கிற மிருகம் ஆபத்தா இல்லையான்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு கிரேவுக்கு அந்த லேடி ஆர்டர் போடுவாங்க. உடனே அவனோட பொட்டியை கொண்டு வந்துருவாங்க. மந்திர கொலை ஹீரோ எடுத்தா மந்திர கொலையை அவர் எடுத்துட்டு ஹீரோ வந்து முட்டி போட வச்சிருவாரு. இவனை கூப்பிட்டு போங்கன்னு அந்த மேஜிக் லேடி ஆர்டர் போட்டோன்னே பிடிச்சிட்டு போயிருவாங்க 3 பேரையும். அடுத்த சீன்லயும் இவங்க 3 பேரையும் லாக்கப்குள்ள போட்டுருவாங்க. ஹீரோனிக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துருப்பாங்க. என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஹீரோனி எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுன்னு இருப்பா. உங்களோட மன்னிப்பெல்லாம் விடு, அந்த மரண சூழல்னு ஏதோ ஒன்று சொல்றீங்களே அப்படின்னா என்னன்னு ஜேக்கப் கேட்பான். அது பழங்கால மிருகம், அது நிறைய இப்போ அழிஞ்சு போயிருச்சுன்ற மாதிரி இப்போ சொல்லுவா. ஹீரோ தான் உடனே, கிடையாது அது அழிஞ்சு போயிருச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா இன்னும் அது இருக்கு. பழங்கால மந்திரவாதிகள் தனக்குள்ள இருக்கிற சக்திகள் எல்லாத்தையும் அடக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா சாதாரண மக்கள் சூனியக்காரங்கன்னு அவங்கள எரிச்சு கொண்டாங்க. அப்படிதான் இவங்களோட சக்திகளை அடக்க முயற்சிக்கும் போதுதான் பிறப்பெடுத்தது தான் இந்த மரண சூழல். அது ஒரு தீய சக்தின்னு கூட சொல்லலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பா. அந்த மிருகம் ரொம்ப வருஷம் வாழுமான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பா. கிடையாது, அந்த மிருகம் கிட்டத்தட்ட 10 வருஷம் தான் வாழும், அப்படிதான் வரலாறு இருக்கு. நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளுக்கு கிட்டத்தட்ட 8 வயசு தான், அவளுக்குள்ளேயும் அந்த மிருகம் இருந்துச்சு. நான் அந்த மிருகத்தை வெளியே கொண்டு வந்தேன். அப்பேற்பட்ட மிருகங்களுக்கு ஒரு துணை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ அப்பேற்பட்ட பணக்காரனை கொன்னது ஒரு குழந்தையா, 8 வயசான குழந்தையான்ற மாதிரி ஜேக்கப் ரொம்ப ஆச்சரியமா கேட்பான். அப்படியே அதுக்கு அடுத்த சீன்லேயே அந்த போராட்டம் பண்ற லேடியோட வீட்டில் இருக்க குழந்தைய தான் காட்டுவாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஹீரோனையும் பிடிச்சி விசாரணைக்காக கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த கிரேவ் தான் உட்காந்து விசாரணை எடுத்துட்டு இருப்பாரு. நீங்க ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிச்சிருக்கீங்க. ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல ஒரு மிருகத்தை வெளியே கொண்டு வந்து அந்த ஸ்கூலே கிட்டத்தட்ட அழிஞ்சிருக்கும். இதுக்காக உங்களை ஸ்கூலை விட்டு தூக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு டீச்சர் மட்டும்தான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வாதாடி இருக்காரு. அந்த டீச்சருக்கும் உங்களுக்கும் அப்பேற்பட்ட உறவா, அவ்வளோ ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அந்த டீச்சருக்கு. அந்த டீச்சரோட பேர் டம்பிள்டோர். ஆமாம், எனக்கு டம்பிள்டோரை தெரியும், தயவு செஞ்சு என்னோட மிருகங்களை கொடுத்துருங்க, அதுங்க ஆபத்தானது இல்லைன்ற மாதிரி ஹீரோ மறுபடியும் கேட்பான். ஓ, ஆபத்து இல்லையா, உங்கள் பொட்டியிலேருந்து உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன்,
பாருங்களேன் அப்படின்ட்டு அந்த மரண சூழல் தான் எடுத்து காட்டுவான். கிட்டத்தட்ட இந்த மரண சூழலை வந்து ஹீரோவும் பாதுகாப்பாக தான் வச்சுட்டு இருப்பான். ஹீரோனி இதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிடுவா. ஹீரோனி கிட்ட தான் சொல்லி புரிய வச்சுட்டு இருப்பா. நான் சொன்னேன்ல, ஆஸ்திரேலியாவில் பார்த்த ஒரு பொண்ணுக்குள்ள இருந்த மரண சூழல் தான் இது. அந்த பொண்ணோட உடம்புல இருந்து நான் எப்படியும் இதை பிரிச்சு எடுத்துட்டேன். ஒரு மனுஷனோட உடம்பு இல்லாத வரைக்கும் இது அமைதியாக தான் இருக்கும். இதை கேட்குற கிரேவ், அப்போ இது ஒரு மனுஷனோட உடம்புல செலுத்தினா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசுவான். ஹீரோ இதை கேட்டோன்னா கோவப்படுவான். இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போய் தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி கிரேவ் சொல்லுவான். ஹீரோனிலாம் அழுதுருவா. என்ன தண்டனை பார்த்தா மரண தண்டனை தரதுக்காக நிறைவேற்றிடுறாங்க. ஹீரோனி அங்கே வந்து கண் கலங்கி அழுகுறாள். இது வந்து அவங்க தங்கச்சிக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மனசை படிக்கிறவல்ல. உடனே அவள் எடுத்துன்னு போன டீ எல்லாம் கீழே போட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு இடத்துக்கு போய் ஆகணுன்ட்டு அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் சொல்லிட்டு ஓடிடுவா. இவளும் இதே மேஜிக் ஆஃப் த மினிஸ்டரில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல இருக்கு. இது அவ்வளோ ஒன்றும் வலிக்காது அப்படின்ட்டு அவளோட மண்டைக்குள்ளே இருக்கிற நினைவுகள் எல்லாம் ஒரு தண்ணிக்குள்ளே தூக்கி போடுவாங்க. அந்த தண்ணிக்குள்ளே உடனே அவங்களோட அம்மாவோட உருவம் வந்து எல்லா அழகான நினைவுகளும் தெரியும். அவங்க அம்மாவே நீ என் கூட வந்துருச்சல்லம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ற நினைவுகள்லாம் வரும். பார்த்தீங்களா, உங்களோட அம்மா தான் உங்களை கூப்பிட்றாங்க, உங்கள் அம்மா கூப்பிட்டா போனோம்ல அப்படின்ற மாதிரி பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. ஹீரோனியும் தன்னை மறந்தே தலையாடிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஜேக்கப்பை மரக்கடிக்க கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோனியோட தங்கச்சி தான் வந்து இவனை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனை கூப்பிட்டு போயிட்டு அவங்க 2 பேருக்கும் ஆபத்து, அவங்கள எப்படி இருந்தாலும் காப்பாற்றி ஆகணும். ஹீரோ கையில் இருந்த பொட்டி எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்பா. அது ஒரு ரூமில் இருக்குன்ற மாதிரி இவன் சொல்லுவான். சரி, அந்த பொட்டி எடுத்தால் மட்டும் போதுன்ட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோனிக்கு நிறைய நினைவுகள்லாம் வரும்ல. ஒரு சேர்ல தான் உட்காந்துட்டு இருப்பா. அதில் முக்கியமாக ஒரு நினைவை நம்ம காட்டுறாங்க. அந்த பிரச்சாரம் பண்ணுற லேடி வந்து அந்த ஃபிளாஷ் பாயினை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இவ கோவப்பட்டு மந்திரத்தை யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சிருப்பா. இது எல்லாத்தையுமே அவன் நினைவுல பார்த்து வருத்தப்பட்டு இருப்பா. ஹீரோவும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அதே டைம்ல ஹீரோ கிட்ட கிரீன் கலர்ல ஒரு சின்ன மிருகம் ஒன்று இருக்கும்ல, அதால பூட்டை திறக்க முடியும் போல இருக்கு. ஹீரோட கையில இருக்கிற லாக் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹீரோட லாக் ஓப்பன் பண்ணோடனே ஹீரோ கையில ஒரு சின்ன பறக்கிற மிருகம் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி ஒருத்தங்களை அடிக்க விட்டுருவான். எல்லாருமே அடிச்சு மயக்கம் போட வச்சிருவான். அந்த மிருகம் அதே இடத்துல வட்டம் போட்டு பறந்துட்டு இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே அப்படியே ஆசிட் மாதிரி ஹீரோனியை முழுகடிக்க வரும். இந்த பக்கம் ஜேக்கப்பையும் ஹீரோனியோட தங்கச்சியும் காமிச்சா ரூமை உடைச்சிட்டு அந்த சூட் கேஸையும் ஹீரோட மந்திரக்கொலையும் எடுத்துப்பாங்க. அப்படியே அந்த பறக்கிற மிருகத்து மேலே காலை வச்சு ஹீரோனி ஜம்ப் அடிச்சிருவா. ஹீரோ ஒரு வழியா அந்த மிருகத்தையும் பிடிச்சிருவா. மறுபடியும் நிறைய பேர் வரும்போது ஹீரோ அந்த மிருகத்தை தாங்க விட்டு ஒருத்தரா தாக்கிட்டு இருப்பா. ஹீரோனி அந்த மிருகத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவா. இந்த பக்கம் ஹீரோனி அவளோட தங்கச்சியை மீட் பண்ணிடுவா. தங்கச்சி உடனே சூட் கேஸ்குள்ள வாங்க, உங்களை நான் பாதுகாப்பா கூப்பிட்டு 2 சூட் கேஸ்ல வச்சு உங்க 3 பேரையும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருவா. அப்புறம் இந்த பக்கம் கிரேவை காமிச்சா ஃபிளாஷை மீட் பண்ண வந்திருப்பான். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா இந்த செயினை மட்டும் பிரஸ் பண்ணு, நான் உங்ககிட்ட வந்துடுவேன்ட்டு ஒரு செயினை கழுத்துல மாட்டி விடுறாரு. அந்த செயின் அப்படியே நான் ஒரு செகண்ட் காட்டுறேன். அந்த செயினை நல்லா பாத்துங்க. இந்த செயின்ல இருக்க சிம்பிள் என்னன்றதை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணிருங்க. எத்தனை ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் கரெக்டா இதை சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, கிளம்பி விடுவாரு. அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோனியும் காட்டுறாங்க. அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பா நீங்க எந்த கூப்பிட்டு போயிருன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. இன்னும் ஒரே ஒரு மிருகம் தான் வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த மிருகத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அந்த மிருகம் கண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்வா. சரி, அப்போ எனக்கு ஒருத்தர் தெரியும், அவருக்கு எல்லா மிருகங்களை பற்றியும் தெரியும், அவர்கிட்ட இருந்து தகவலை நம்ம சேகரிக்கலாம். ஆனால் அவன் சாதாரண ஆள் இல்லை, ஒரு குற்றவாளி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. ஒரு கிளப் மாதிரி இடத்துக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. இவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அந்த இடத்த ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் ஃபுல்லாக மேஜிக் செய்கிற ஆட்கள் தான் இருப்பாங்க. உள்ளே போயிட்டு ஹீரோனியும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜேக்கப்போ ஹீரோனியோட தங்கச்சியும் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. உன்னுடைய விஷன்ல வந்து ஒரு பையனை நீ காப்பாத்தின மாதிரி வந்துச்சு, அந்த பையன் யாருன்ற மாதிரி ஹீரோ கேப்பா. ஹீரோனி உடனே அந்த பிரச்சாரம் பண்ற லேடி வந்து நிறைய பேரை தத்து தான் எடுத்திருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பசங்களும் தத்தெடுக்கப்பட்ட பசங்க தான். ஆனா அந்த ஒரு பையனை மட்டும் நிறைய அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம ஃபிளாஷை பத்தி தான் சொல்றாங்க. இதை பார்த்த ஒரு நாள் தான் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. அந்த லேடியை நான் தாக்கிட்டேன் என்னோட பவரை யூஸ் பண்ணி, அதனால தான் என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஆள் வந்துருவாரு. அந்த ஆள் யாருன்னு பார்த்தா காப்ளின் போல இருக்கு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு போது, என்னை அரெஸ்ட் பண்ணி நீ ஏன் நிறைய தடவை உள்ள வச்சிருக்க, இப்போ ஏடி உதவிக்கு வந்திருக்கியா, இப்போ என்ன நீ ஒரு மிருகத்தை தேடிட்டு இருக்கீங்க அதானே, அந்த மிருகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய செலவாகும்ன்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோ முதல்ல கொஞ்சம் காசு கொடுப்பான். உங்களை பிடிச்சி கொடுத்தாலே ஏகப்பட்ட காசு கிடைக்கும், வாண்டட் போஸ்டரை பார்த்தீங்களேன்ற மாதிரி இவன் சொல்லுவான். ஹீரோ அப்புறம் என்னென்னவோ எடுத்து வைப்பான். இதெல்லாம் வேணாம் எனக்கு டீல் சரிப்பட்டு வராது போல இருக்குன்னு பேசிட்டே இருக்கும்போது ஹீரோட சட்டையில் அந்த பச்சை கலர் உயிரினம் இருக்குல்ல, அதை பார்த்துருவான். அந்த மிருகம் எனக்கு வேணும், அதால எல்லா பூட்டியும் ஈஸியாக திறக்க முடியும்ல, அது கொடுத்தா தான் டீலுக்கு ஒத்துப்பேன்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோ முடியாதுன்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அந்த மிருகம் இவனுக்கு ரொம்ப ஃபேவரட்ல. அப்போ டீல் முடியாதுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம், கிளம்பி போக பார்ப்பான். ஹீரோ இரு தரேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு தர பார்ப்பான். அந்த செடி போவே போகாது. இங்கே பார், என்னை புரிஞ்சிக்க கொஞ்சமாவது, நீ கூடி சீட்டில் ஐட்டம் வந்துடுவேன்ற மாதிரி ஹீரோ கொடுத்துருவான். சரி 2-3 கடையை தள்ளி போய் பாருங்க, அந்த மிருகம் அங்கே தான் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு எந்திரிச்சு பார்ப்பாரு. உடனே பார்த்தா ஆட்கள் வந்துருவாங்க தாக்கிறதுக்கு மேஜிக் மினிஸ்டர்லேருந்து.
நீ தான் எங்களை போட்டு கொடுத்தலன்னும் போது, ஆமா எனக்கு 2 பக்கமும் பணம் வேணும்ல அப்படின்ற மாதிரி இவன் பேசுவான். இதை கேட்டவுடனே ஜேக்கப், நான் ஒரு ஆக்ஷன் சீன் காட்டவாடா குள்ளப்பையில அப்படின்ட்டு மூக்குலயே ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு உன்னெல்லாம் இப்படிதான் அடிக்கணுன்ற மாதிரி பேசுவான். அந்த இடத்துல ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ அந்த பச்சை கலர் செடி எடுத்துட்டு வந்துருவான். அப்புறம் 4 பேரும் டெலிபோர்ட் ஆயிட்டு வெளியே வந்துருவாங்க. மறுபடியும் நம்ம ஃபிளாஷை கட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் வினோதமா இருப்பாள். அவளோட ரூமுக்கு கீழே இருந்து ஒரு மந்திரக்கோலை எடுப்பான். அதாவது அது பிளாஸ்டிக் பொம்மை மந்திரக்கோள் தான். இதை வச்சுட்டு நீ என்ன பண்ற, அம்மா இதை பார்த்தா உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியும்லன்ற மாதிரி அவன் சொல்லுவான். உடனே அந்த அம்மாவே அங்கே வந்துட்டு, மந்திரக்கோலா இதை வச்சு நீ என்ன பண்றன்ற மாதிரி இப்போவும் ஃபிளாஷை தான் தப்பா நினைச்சிட்டு திரிட்டு இருப்பாங்க. உன் பெல்ட் எடு, உன்னை அடிக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே அந்த குழந்தை தான் முன்னாடி கோவமா வந்து, அது என்னோட மந்திரக்கோள் தான் அது. அடுத்த சீன்ல அவங்க கையில இருக்கிற பெல்ட் கீழே விழுந்துரும். இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அதிர்ச்சியிலேயே அந்த பெல்ட்டை பார்த்துட்டு திரும்புவாங்க. உடனே அந்த கருப்பு கலர்ல புகை வந்து இவங்களை அடிச்சு தூக்கி போடும். அவ்வளோதான் இவங்களோட கதை முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தை தான் அந்த மிருகம்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோ காமிச்சா அந்த மிகப்பெரிய கடைக்குள்ளே தான் வந்திருப்பாங்க. மியூசியம் மாதிரியே இருக்கும் இது. அந்த மிருகம் எப்பேற்பட்ட மிருகம் நம்புது, அது நிறைய பேரை பார்த்தா பயப்படும். முக்கியமாக அது மறைஞ்சிரும். அது ரொம்ப அமைதியான மிருகம் தான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அது ஒரு குரங்கு மாதிரி தான் இருக்கும். நினைச்சா அதால மறைய முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிருகத்துக்குள்ள ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. இதால ஃபியூச்சரையும் பார்க்க முடியுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்புறம் அந்த மிருகத்துக்கிட்ட போனால் அந்த மிருகம் ஓடி போயிடும். என்னன்னு பார்த்தா அந்த மிருகம் சாப்பாடு ஒரு இடத்துக்குள்ள எடுத்துட்டு போய் வைக்கும். நான் கண்டுக்காம விட்டுட்டேன். இன்னும் வெளியே தான் இருக்கு. அது கொஞ்சம் ஆபத்து தான் நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ அந்த மிருகத்து பக்கத்துல போய் உட்காருவான். சரி அப்படி என்னடா மிருகம் வருதுன்னு பார்த்தா அப்படியே பிரம்மாண்டமா ஒரு பெரிய மிருகம் வரும் பாருங்களேன். அந்த மிருகம் இவ்வளவு வளராது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட உருவத்தை வந்து மாத்திக்க முடியுமா? அது பெரிய இடத்துக்குள்ள இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கும். தயவு செஞ்சு யாரும் சத்தம் மட்டும் போடாதீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அந்த மிருகத்தை நோக்கி கையை நீட்டும் போது அந்த மிருகம் ஹீரோ பக்கத்துல வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த வெள்ளை குரங்கு மாதிரி இருக்கும்ல, அதால தான் ஃபியூச்சரை பார்க்க முடியுமே. அடுத்த செகண்ட் அந்த மிருகத்தோட கண்ணுக்குள்ள ஃபியூச்சர் தெரியும். ஃபியூச்சர் அது ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த ஃபியூச்சர் நினைச்ச மாதிரி அப்படியே நடக்கும். என்னன்னா ஹீரோனியோட தங்கச்சி வந்து ஒரு பாலை எட்டி விடுவா. அந்த சத்தம் கேட்டோம்னா அந்த மிருகம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும். அந்த இடமே உடைய ஆரம்பிச்சிடும். அந்த குரங்கு ஏறி போய் ஜேக்கப்பை கண்டுபிடிச்சிக்கும். அந்த மிருகம் ஒரு சேட்டா பண்ணும் பாருங்களேன். எல்லாருமே அலறடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஹீரோ 2 விஷயத்த மட்டும் கேட்பான். உடனே ஒரு பூச்சியும் ஒரு டீ பாட்டை மட்டும் கண்டுபிடிங்க போதுன்ற மாதிரி சொல்லுவான். எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோனி வந்து டீ பாட்டை கண்டுபிடிச்சிருவா. ஜேக்கப் வந்து கரப்பாம்பூச்சி கண்டுபிடிச்சிருவான். அந்த குரங்கு மறைஞ்சு போயிடும். அந்த மிருகமும் ஒரே செகண்ட்ல நின்றுவாங்க. அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னே ஹீரோ உடனே அந்த பூச்சியை டீ கப்புக்குள்ள போடுங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோனி கரெக்டா அந்த டீ பாட்டுக்குள்ள அந்த பூச்சியை பிடிச்சிருவா. உடனே அந்த மிகப்பெரிய மிருகம் தம்மா துண்டா மாதிரி அந்த டீ பாட்டுக்குள்ள போயிடுவாங்க அந்த கரப்பாம்பூச்சியை சாப்பிட்றதுக்காக. உடனே ஹீரோ க்ளோஸ் பண்ணிட்டு, அதான் சொன்னல இதுங்களால இடத்துக்கு ஏற்ற மாதிரி உருவத்தை மாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த டீ பாட்டை திறந்து பார்த்தா அது கரப்பாம்பூச்சியை சாப்பிட்டு இருக்கும். அப்புறம் அந்த மிருகங்களோட அதோட இடத்துக்குள்ளேயே கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டுன்னு இருப்பாங்க. ஹீரோனி ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கால, எல்லா மிருகங்களையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் ஹீரோ மிருகங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனியோட தங்கச்சி ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருப்பா. இந்த பொண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோன்னும் போது, ஆமா அவ என்னோட ஃப்ரெண்டு தான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். நீங்க அந்த பொண்ணை ரொம்ப விரும்பி இருக்கீங்களே, ஆனா அந்த பொண்ணு உங்களை விரும்பவே இல்லை. ஆமா நான் விரும்பினேன். லாஸ்ட் பெஞ்சில தான் நாங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருப்போம். ஆனா அதுக்காக அவ என்ன விரும்பணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். மறுபடியும் அந்த பொண்ணு மனசு படிப்பா. கொஞ்ச நேரம் மனசு படிக்காம இருக்கீங்களான்ற மாதிரி ஹீரோ கோவப்படுவான். என்னை மன்னிச்சிருங்க, இது என்னோட பழக்கமாயிடுச்சு. நீங்க ரொம்ப நல்லவர். ஒரு காதலுக்காக ஏங்கி இருந்தீங்க, அது உங்க கையை விட்டு போயிருச்சுன்ற மாதிரி இவ சொல்லி வருத்தப்பட்டு இருப்பா. அப்போ உடனே அந்த இடத்துக்கு ஹீரோனி வந்துருவா. ஹீரோனியை பார்த்தோன்னா 2 பேரும் பேச்ச மாத்திடுவாங்க. எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. இல்ல சும்மா ஸ்கூலை பத்தி பேசிட்டு இருந்தன்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஜேக்கப் அதை கேட்டு, ஸ்கூலா, மாயாஜால வித்தைகளை கத்துக் கொடுக்க ஒரு ஸ்கூல் இருக்கா நம்ம ஊர்லன்ற மாதிரி கேட்பான். ஏன் இல்ல, இந்த இடத்துலயே ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூல் இருக்கு. இந்த உலகத்தோட தலை சிறந்த ஸ்கூல் ஏதான்ற மாதிரி ஹீரோனியோட தங்கச்சி சொல்லுவா. இதை கேட்டோன்னே ஹீரோ, உலகத்திலேயே தலை சிறந்த மேஜிக் ஸ்கூல் ஹாக்வர்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க சொல்லிட்டா அப்படி ஆயிருமான்ற மாதிரி அந்த பொண்ணு கோவப்படுவா. நான் சொல்லலை, இந்த உலகமே சொல்லுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த மிகப்பெரிய தண்டர் பேர்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கும். என்ன ஆச்சுன்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. இது ஆபத்தை சென்ஸ் பண்ணியிருக்கு, மிகப்பெரிய பிரச்சனை ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கு அடுத்த நிமிஷமே அந்த கிரேவை கட்டுறாங்க. அந்த லேடி இறந்து போனால அந்த வீட்டான்னு தான் போயிருப்பான். பார்த்தா நம்ம ஃபிளாஷ் தான் அழுதுகிட்டு இருப்பான். என்னால கட்டுப்படுத்த முடியலன்ற மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். சரி அந்த குட்டி பொண்ணு எங்க இருக்கா? அந்த பொண்ணுக்குள்ள தானே அந்த மிருகம் இருக்கு. நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணை மட்டும் என்கிட்ட காட்டுன்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ள தான் இருக்கான்ற மாதிரி இவனும் சொல்லிடுவான். சரி இதுக்கப்புறம் உன்னோட தேவை எனக்கு இல்லை. நீ மாயாஜால குடும்பத்துலேருந்து பிறந்திருந்தாலும் உனக்குள்ள எந்த மேஜிக்கும் இல்லை. நீ ஒரு தத்திடா, உன்னெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. என் தேவைக்காக தான் உன்னை யூஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி இவன் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குற ஃப்ளாஷ் அழுதுகிட்டு இருப்பான் பயங்கரமா. அப்படின்ட்டு கிரேவ் அந்த குழந்தைகிட்ட போனால் அந்த குழந்தை பயப்படும், என் பக்கத்தில் வராதிங்கன்ட்டு. அடுத்த செகண்ட் பார்த்தா செவுரு உடஞ்சிரும். செவுருக்கு அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஃப்ளாஷ் தான் நிற்பான். கதையிலேயே பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. அந்த மிருகம் இத்தனை நாளாக இருந்ததே ஃப்ளாஷோட உடம்புக்குள்ள தான். இவ்வளோ நேரம் நான் பேசினதா சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன், தப்பா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி பார்ப்பாரு. நான் உங்களை நம்பினேன், என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு அந்த கருப்பு உருவமும் மாதிரி அந்த ஊரையே ஒரு நாஸ்தி பண்ணி பறந்து போயிட்டு இருக்கோம். ஹீரோனையும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அந்த இடத்துல அந்த கிரேவ் வந்துட்டு, என் பேச்சை கேளு, உன்னை நான் நல்வழிப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி பேரை சொல்லி இவன் பேசிக்கிட்டே இருப்பான். ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஓரம் ஒழிஞ்சிட்டு தான் இருப்பான். ஹீரோனையும் அந்த இடத்துக்கு வந்தவொடனே,
நீ ஒரு நாள் ஒரு பையனை காப்பாத்தினியா அந்த அம்மா கிட்டேருந்து, அந்த பையனுக்குள்ளதான் அந்த மிருகம் இருக்குன்ற மாதிரி ஹீரோ எல்லாம் உண்மையாக சொல்லிடுவான். சரி எப்படியாவது அந்த பையனுக்கு உதவி பண்ணிட்டு ஹீரோனி அந்த கிரேவ் கூட சண்டை போட வந்திருப்பா. இப்படி நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சண்டை போடும்போதே கிரேவ் டென்ஷன் ஆயிட்டு இந்த டைம்ல தான் வந்து என்ன தொல்லைப்படுவேன்ட்டு ஒரு காரை தூக்கி இவன் மேல போட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. இதை இந்த மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரி லேடி பார்த்துட்டு நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வாங்க, எந்த மக்களுக்கும் தெரியக்கூடாது, என்ன வேணா பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி எல்லா ஆட்களையும் அனுப்பிச்சு விட்டு இருப்பாங்க. இங்க பாரு, உனக்கு நான் உதவி பண்ணணும் தான் நினைக்கிறேன், உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கும் நான் உதவி பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டே இருப்பான். வெளியே பார்த்தா மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய பேரியரை உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஹாரி பாட்டரோட 8th பார்ட்ல உருவான அதே பேரியர். நம்ம ஹீரோனை பல்ட்டி அடிச்சுட்டு அந்த பேரியருக்குள்ள எப்படியோ வந்துருவா. ஹீரோ எல்லாத்தையும் பேசி அவனுக்கு புரிய வைப்பான். அந்த பையனும் ஓரளவுக்கு நிதானமாயிடுவான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா மறுபடியும் அந்த கிரேவ் வந்துருவான். கிரேவ் வந்து ஹீரோவோட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஆனா கிரேவ் பயங்கர மாசா சண்டை போடுவாங்க. அதே இடத்துக்கு அந்த மேஜிக் ஆஃப் த மினிஸ்ட்ரியை சேர்ந்த லேடியை வந்துருவாங்க. வெளியே பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் வந்து அந்த பேரியரையும் பார்த்து மாயாஜால ஆட்கள் இருக்காங்கன்னு இந்த ஊருக்கே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிரும். மீடியாலாம் வந்துடும். இந்த பக்கம் ஹீரோ இவனும் சண்டை போட்டுனே இருப்பாங்க. நம்ம ஃபிளாஷை காமிச்சா மறுபடியும் அவன் அந்த சுழலா மாறிடுவான். சண்டை போடும்போது அந்த மக்கள் எல்லாம் கூட அந்த மிருகத்தை பார்த்துருவாங்க. ஹீரோனி அதுக்குள்ள வந்த உடனே அந்த பையனோட பேர் சொல்லி கத்துவா. கொஞ்சம் அமைதியாரு, நான் உனக்கு உதவி பண்ணணும் தான் நினைக்கிறேன், நீ ஏன் இவ்வளவு கோவப்படுறன்ற மாதிரி அவ கண்ணீர் விட்டுக்கிட்டே பேசுவா. அந்த டைம்ல மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்துருவாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோனில இருந்து கிரேவ் கூட கத்துவான், யாராவது இதை தாக்குனீங்கன்னா உங்களுக்கு தொலைச்சிருவேன்ட்டு. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாருமே மந்திர சக்தி வச்சு அந்த கருப்பு உருவத்தை தாக்கி அந்த உருவத்தை அழிச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோனி எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. முக்கியமா கிரேவுக்கு வர்றோம் பாருங்களேன் டென்ஷனு. யாரை கேட்டுடா இதை சுட்டிங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் கத்துவான். அந்த லேடி என்னுடைய உத்தரவின் பேர்ல தான் அதை அழிச்சாங்க, நான் தான் அழிக்க சொன்னன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் யார் பக்கம் இருக்கணும்னு எனக்கு சுத்தமாக புரியல. இதுக்கப்புறம் எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அப்படிதான் நடந்து பண்ற மாதிரி இவர் இஷ்டத்துக்கு பேசுவார். இதெல்லாம் பார்க்குற அந்த லேடி, நீங்கள் எப்படி பேச மாட்டீங்களே, இவரை கைது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. கைது பண்ண பார்த்தா இவரும் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருப்பாரு. இந்த மனுஷனை ஒருத்தரால கூட அடிக்கவே முடியாதுங்க. ஆனால் ஹீரோ தான் பின்னாடி இருந்து கட்டி லாக் பண்ணிடுவான். ஹீரோனி மந்திரக்குள்ள பிடிங்கிடுவா. ஹீரோ உடனே மந்திரத்தை போட்டு உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வா அப்படின்ட்டு மந்திரத்தை போட்டுருவான். உடனே அவனுடைய முகம் மாறி வேற ஒருத்தனா மாறுவான் பாருங்களேன். சரி யாரா அதுன்னு பார்த்தா என் தலைவர் ஜாக் ஸ்பேரோ இருக்காங்க. இங்கே ஜானிகிட்ட பார்த்தோன்னே நமக்கு பயங்கரமாக இருக்கும். நம்ம தலைவன் தாங்க இந்த படத்தில் கிரிண்டில்வேல்டோட ரோலையே ப்ளே பண்ணியிருக்கான். ஒரு வழியாக நாங்கள் உங்களை பிடிச்சிட்டோம் கிரிண்டில்வேல்ட் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா. காற்றை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறியான்ற மாதிரி என் தலைவன் டெரராக கேட்பான். பிடிச்சிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப கேவலமான உலகம்லாம் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த கிளம்பிடுவாங்க. இனிமே நம்மளால இந்த நகரத்தில் வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்மளை பற்றி இந்த ஊருக்கே தெரிஞ்சிச்சு, எல்லாரோட நினைவுகளையும் நம்மளால அழிக்க முடியாதுன்ற மாதிரி அந்த லேடி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ மேலே பார்த்தா அந்த கருப்பு உருவம் அழிஞ்சதில்ல, அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் அப்படி பறந்து போகிற மாதிரி தெரியும். ஹீரோ என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா ஹீரோ சூட் கேஸை திறந்து அந்த மாய பறவையை வெளியே வர வைப்பாங்க. கழுக அந்த பறவை கிட்ட ஒரு மருந்தை கொடுப்பான். இந்த பறவையோட சக்தி இயற்கையை கூட கட்டுப்படுத்த முடியும் போல இருக்கு. மின்னல் சக்தி கொண்டதில்லை இந்த பறவை. சரின்ட்டு ஹீரோ அந்த மருந்தை கையில் கொடுத்தோன்னே அது வானத்தை நோக்கி பறக்குங்க. எல்லாருமே பிரம்மாண்டமாக பார்ப்பாங்க மக்கள். அது மேலே போய் என்ன பண்ணணும்னு பார்த்தா அந்த மருந்தை யூஸ் பண்ணி அதோட சக்தியை பயன்படுத்தி மழை பொழிய வைக்கும். இப்போ இந்த மழை இருக்குல்ல, இதுதான் மாய சக்தி நிறைஞ்சது. இது மூலமாக இப்போ இவங்க பார்த்த எல்லா நினைவுகளும் அழிஞ்சிரும். மனுஷங்க எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க. மாயாஜால சக்திகள் இருக்கிற எல்லாருமே உடஞ்சி போன எல்லாத்தையுமே சரி பண்ணி இந்த நிலைமையே கைக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. உங்களோட உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன், உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்ற மாதிரி அந்த லேடி மன்னிப்பு சொல்லிட்டு அப்புறம் உனக்கும் நன்றின்ட்டு ஹீரோனிட்டு சொல்லி கிளம்பி போக பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம் நின்றுட்டு அப்புறம் அந்த நோ மேஜிக்கும் இங்கே தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடி இருந்து ஜேக்கப் வெளியே வருவான். அவரோட ஞாபகத்தையும் அழிச்சிருங்க, என்னால் சட்டத்தை மீற முடியாது தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி போயிடுவாங்க. அவரும் மழையில் நினைறதுக்காக வெளியே போய் கொஞ்சம் வருத்தமாக பேசிகிட்டு இருப்பான். உங்கள் எல்லாரையும் மறந்துடுவேன்ல, இப்பேற்பட்ட விஷயத்த நான் மறந்துடுவேன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேக்கப் ரொம்ப வருத்தப்படுவான். அந்த பொண்ணும் அழுதுட்டு இருப்பா. சரின்ட்டு வெளியே போய் மலையில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வெளியே வந்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு 3 பேரும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. இவரும் ஞாபகத்தை அழிஞ்சிட்டு ஏதோ ஒன்று நடந்துருக்குன்ற மாதிரி நிதானமாக அங்கேருந்து நடந்து போயிடுவாரு. அப்புறம் ஜேக்கப் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்தாண்டு வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து இடிச்சிட்டு போவான். கண்ணு தெரியாதான்ற மாதிரி கத்துவாரு. பார்த்தா ஹீரோ வந்து பொட்டி மாற்றி வச்சுட்டு போயிடுவான். என்ன பொட்டி வெயிட்டாக இருக்குது, நம்ம பொட்டி இல்லையே அப்படின்ற மாதிரி திறந்து பார்ப்பான். திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு உங்களால் பேக்கரி ஆரம்பிக்க முடியும், இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி அப்படின்ற மாதிரி ஹீரோ லெட்டர் எழுதி வச்சுட்டு ஹீரோ வந்து அவனோட ஊருக்கு கிளம்பிட்டு இருப்பான். ஹீரோ நீ தான் வழி அனுப்ப வந்திருப்பா, உன்னோட உதவியை நான் மறக்கவே மாட்டேன், என்னோட வேலையை நீ திரும்ப வாங்கி கொடுத்துருக்க அந்த லேடி கிட்ட பேசின்ற மாதிரி சொல்லுவான். பரவாயில்ல இதில் என்ன இருக்கு, நான் போயிட்டு வரேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்புறம் அந்த பொண்ணை நீ இன்னும் நினச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி இவ கேட்பா. நான் ஒருத்தங்களை விரும்பினா அவங்களும் என்ன விரும்பணும்னு அவசியம் இல்லை, நான் அவங்கள மறக்க தான் போகிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இந்த பொண்ணு ரெடியாக இருக்காப்புல இருக்கு. அடுத்து ஹீரோக்கும் கொஞ்சம் பிடிச்சி போயிருக்கும் அந்த பொண்ணுகிட்ட, கொஞ்சம் சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருப்பான். நான் கண்டிப்பாக வருவேன் இங்கேருந்து, எனக்காக வெயிட் பண்ணுவேன் போது நான் வெயிட் பண்ணுவேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுவாள். அப்புறம் நான் புக்கையும் ரெடி பண்ணிட்டேன், லான்ச் பண்ணிடுவேன், என்னோட புக்கு நீ கண்டிப்பாக படிக்கணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். தெரியும் அந்த புக்கோட பேர் ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் தானே, கண்டிப்பாக உன்னோட புக்கை நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவாள்.
சரி நான் வரேன்ற மாதிரி ஹீரோ வருத்தத்தோட அந்த கப்பலில் ஏறி கிளம்பிடுவான். ஹீரோனையும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுவா. அடுத்து ஒரு பேக்கரியை காட்டுறாங்க. எல்லாருமே வந்து கூட்டமாக குவிறாங்க. என்னன்னு பார்த்தா ஜேக்கப்போட பேக்கரி தான் போல இருக்குங்க. அவன் என்னதான் மறந்துருந்தாலும் ஒரு சில நினைவுகள் ஞாபகம் இருக்குது. அவன் பார்த்த மாய மிருகங்களோட உருவத்திலேயே பேக்கரியில் நிறைய பொருளை செஞ்சுருப்பான். நீங்கள் எல்லாத்தையும் சூப்பராக செய்கிறீங்களேன்ட்டு எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோனியோட தங்கச்சி அங்கே தான் நின்றுட்டு இருப்பா. எப்படி இருக்கீங்க ஜேக்கப் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இவளை பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி கழுத்தாண்ட கையை கொண்டு போய் வைப்பான். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.